Welcome to Tata IPL 2024 Fantasy Team Prediction in Tamil. Match number 39 Tuesday 23 ஏப்ரல் 2024 இரவு 7:30 மணிக்கு MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை. Watch match Jio Cinema and Hotstar Tamil. And Rutraj Gaikwad and KL Rahul ஒரு பேட்டில் சென்னை சூப்பர் கிங் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங் 4th பிளேஸும் 5th பிளேஸுக்குமான பேட்டில். Tuesday மேட்ச் 7:30 PM சென்னை சேப்பாக் ஸ்டேடியம். இதில் நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் லக்னோ இருக்கிறதுனால 2 பேருமே 7 மேட்ச் 4 வின் 7 மேட்ச் 4 வின் 3 மேட்ச் தோத்துருக்காங்க. இதில் ரன் ரேட் படி டாப்ல சென்னை இருக்கிறதுனால 4th பிளேஸ்ல இருக்காங்க. அட் த சேம் டைம் சென்னை 2 மேட்ச் வின் 2 மேட்ச் லாஸ் 1 மேட்ச் லாஸ், ஓவரால் 3 லாஸ் லாஸ்ட் 5 மேட்ச்ல. அதே லக்னோ ஓவரால் லாஸ்ட் 5 மேட்ச்ல 2 மேட்ச் லாஸ். ஸோ இதுதான் பேட்டில். ஸோ இந்த 2 டீமுக்கான பேட்டில் தான் நம்ம பார்க்க போறோம். பிச் ரிப்போர்ட் ஸ்பின்னருக்கு நல்லா அசிஸ்ட் பண்ணும். அட் த சேம் டைம் லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்ச் பார்த்தீங்கன்னா 18 ஓவர் ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னு 0 விக்கெட் அந்த மாதிரி போயிருக்கு. நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே முதல் இன்னிங்ஸில் 165 ரன் ஆவரேஜ், ரெண்டாவது இன்னிங்ஸ் 148 ரன்கள் ஆவரேஜ், அண்ட் 4 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 ஆவரேஜ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 4 ஆவரேஜ், அண்ட் 6 ரெண்டு இன்னிங்ஸுமே சேம். அதே மாதிரி ஆவரேஜ் விக்கெட் 2 இன்னிங்ஸும் சேம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 86 பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்குது, செகண்ட் இன்னிங்ஸில் 73 பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போலிங்கில் 62 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் 59 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஃபாஸ்ட் 54 பாயிண்ட், செகண்ட் இன்னிங்ஸில் 24 பாயிண்ட்ஸ், அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு 8 பாயிண்ட்ஸ் கிடைக்குது ஆவரேஜாக, அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 34 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆவரேஜ் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் MA சிதம்பரம் ஸ்டேடியம். நெக்ஸ்ட் சிஎஸ்கே ஓவராலாக 67 மேட்ச் சென்னை சிதம்பரம் ஸ்டேடியம் MA சிதம்பரம் ஸ்டேடியமில் 67 மேட்ச் விளையாடி இருக்காங்க. 48 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 18 மேட்ச் தோற்றுருக்காங்க, 1 மேட்ச் டை. ஓவரால் வின்னிங் பர்சன்டேஜ் 72%. ஸோ கீ பாயிண்ட்ஸ் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே இங்கே விளையாடுற எல்லா மேட்சஸுமே 72% வின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆப்போனண்ட் LSG அப்படிங்கிறவங்க நம்மளுடைய 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இது 8 விக்கெட்ல ஓவராலாக சிஎஸ்கே 2 மேட்ச் விளையாடி LSG 1 சிஎஸ்கே 1 வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே 217 ரன்கள் இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க அகெயின்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் ஆன் 2023 IPL, அண்ட் சிஎஸ்கே வான் த மேட்சஸ். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் MA சிதம்பரம் ஸ்டேடியமில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்ததுன்னா, அதே செகண்ட் பேட்டிங்காக இருந்ததுன்னா LSG ஒரு 140லேருந்து ஒரு 160 ரன் அடிப்பாங்க. அதை இவங்க ஒரு 15லேருந்து ஒரு 18 ஓவருக்குள்ளே சேஸ் பண்ணி சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஹை ஸ்கோரிங் வெனிவாக இருக்கும். டாஸ் தோற்று போலிங் எடுத்தாங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின் லோ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர், முஸ்தாபிஷுர் ரகுமான், ரவீந்திர ஜடேஜா ஒரு பெரிய போலிங் அட்டாக்கே இருக்கு. அடுத்ததாக ஹையஸ்ட் டீம் டோட்டல் 246 அண்ட் சேஸ் பண்ண ஸ்கோர் 206 ரன்களை சேஸ் பண்ணது. இதுதான் ஹையஸ்ட் டோட்டல் சேஸ். நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் பிளேட் இன் சேப்பாக் வெனியூ. 2 மேட்ச் விளையாடி இருக்காங்க, 2மே தோத்துருக்காங்க LSG. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நாளைக்கு டேட்டா எப்படி வரும்னா 3 மேட்ச் விளையாடி 3ம் தோத்துருக்காங்க அப்படின்ற டேட்டா ரிஜிஸ்டர் ஆகணும். அடுத்ததா சேப்பாக் வெனியூல ஆகாஷ் மதுவால் 5 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சேப்பாக் வெனியூல. ஸோ ஆகாஷ் மதுவால் மாதிரி யார் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே. அவருக்கு இந்த 5 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இவர் இருக்காரு, 2வது ஆப்ஷன்ல பத்திரானா இருக்காரு, 3வது ஆப்ஷன்ல முஸ்தாபிஷுர் ரகுமான், 4வது ஆப்ஷன் தீபக் சகர். ஸோ இந்த மாதிரி ஒரு விக்கெட் வருது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் LSG ஆனால் இந்த கான்செப்டுக்கு நம்ம போகும் பொழுது அப்போ இந்த மாதிரி விக்கெட் எடுத்தாங்கன்னா ஒரு போலர் கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்.
நெக்ஸ்ட் வந்து ரச்சின் ரவீந்திரா இந்த சேப்பாக் வெனியூல தான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஒரு 30+ ரன் அடிச்சிருந்தாரு. அதுவும் 15 பால் 16 பால்ல அடிச்சாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விளையாடும் பொழுது நம்ம எல்லாருமே யோசிச்ச விஷயம், கான்வேக்கு பதில் இவரே இருந்தா பெட்டரா இருக்கும், கான்வே வேணாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் 3வது மேட்ச்ல இருந்து 7 மேட்ச் வரைக்கும் இவர் பெர்ஃபார்மன்ஸே இல்லை. கான்வே எப்போ வருவாரு இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் தான். இந்த பொட்டன்ஷியல் பிளேயர் எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வரலாம். ஏன்னா விராட் கோலி பார்த்துருப்பீங்க, ஒரு 1.5 வருஷமா ஃபார்ம்லே இல்லை. ஒரு ஆப்கானிஸ்தான் சீரீஸில் போயிட்டு ஒரு 100 அடிச்சாரு. அதுலேருந்து லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப்பில் லீடிங் ரன் ஸ்கோரர், இந்த டாடா ஐபிஎல் சீசனில் லீடிங் ரன் ஸ்கோரர். அந்த மாதிரி ஃபார்முக்கு வந்தார்னா இந்த சேப்பாக் கிரவுண்ட் ஃபார்முக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை நிறையவே கொடுக்கும். இதை விட முக்கியமான விஷயம், லாஸ்ட் மேட்ச் 0 ரன்ல அவுட் ஆனார். இன்கேஸ் லைன் சப்போர்ட்ல இவர் இருந்தாருன்னா இவரை மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா ஒரு 2 டைம் ட்ரை பண்ணுங்க. அடிச்சார்னா நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். நெக்ஸ்ட் T20 வென்யூ ஸ்டேட்டஸ். டோட்டலாக 133 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 70 தடவையும், ரெண்டாவது பேட் பண்ணவங்க 61 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஒரு ஸ்கோர் 160 180 ரன்கள். இதில் சென்னை சூப்பர் கிங் 246 5 ஹையஸ்ட் ஸ்கோர் அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 70-10. இந்த 70-10 மாதிரி எல்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம டீம் எப்படி கிரியேட் பண்ணணும், டாப் ஆர்டர் 2 பேர் 5 போலர் எடுத்து சாப்டரை க்ளோஸ் பண்ணிடணும். T20 ஸ்கோரிங் பேட்டர்ன். எல்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கோர் வர்றதுக்கான இந்த பேட்டர்னில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்எஸ்சி பண்ணாங்கன்னா இந்த பேட்டர்ன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த 2 பேட்டர்னுமே சென்னை சூப்பர் கிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா இந்த பேட்டர்னில் வரும். 150 கம்மியாக 51 மேட்சும். இந்த 51 மேட்ச் எப்படின்னா நம்ம ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு 140 அடிக்க முடியாமல் ஒரு பிச்சாக இருந்தது. ஆனால் இப்போ கரண்ட் பிச் வந்து ஒரு 170லேருந்து ஒரு 190 அடிக்கிற மாதிரி ஒரு பிச் இருக்குது. 200 கூட நல்லா விளையாடினாங்கன்னா வரும். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிச்சாக இருக்குது. ஸ்பின்னுக்கு இது வரைக்கும் பெருசாக இந்த சேப்பாக் ஸ்டேடியம் அசிஸ்ட் பண்ணல. பட் லாஸ்ட் இயரில் ஸ்பின்னுக்கு தான் ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிச்சு. அதேமாதிரி அபவ் 190 20 தடவையும் நடந்திருக்கு. இதுதான் T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் இன் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், சென்னை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டாபிக், ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். இதுதாங்க முதல் மேட்ச், மார்ச் 22. இதுதான் முதல் மேட்ச். 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மேட்ச். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை. ராயல் சேலஞ்சர் பெங்களூர் டீம் 173 ரன் 6 விக்கெட் 20 ஓவரில் அடித்தாங்க முதல் பேட்டிங்கில். ரெண்டாவது பேட்டிங் சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்க, 176 ரன்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து 18.4 ஓவரில் முடிச்சிட்டாங்க. ஒரு 8 பால் மிச்சம் வச்சிருக்காங்க. இதில் டாப் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 4 விக்கெட்டு. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டில் 4 விக்கெட் இவர் எடுத்துட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட்டில் 3 விக்கெட்டு. அந்த 3 விக்கெட்டில் 2 விக்கெட் கேமரான் கிரீன் எடுத்திருக்காரு. ஸ்பின்னு ஒரே ஒரு விக்கெட் தான் வந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வான் பை 6 விக்கெட். ஸோ இந்த மாதிரி இந்த முஸ்தாபிஷுர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே, அப்புறம் பத்திரானா, ஸோ இந்த போலர், இந்த 3 போலர் துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷுர் ரஹ்மான், பத்திரானா, இந்த மாதிரி விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். எப்போனா நம்ம ஆப்போனன்ட் டீம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இந்த மாதிரி பேட்டிங் பண்ணுற பட்சத்தில். ஸோ பேட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்ததுன்னா இந்த மாதிரி கேப்டன்ஸ் வந்து இப்படி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்போனன்ட் லக்னோ சூப்பர் ஜெயிண்டாக இருக்கும் பட்சத்தில். இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் சென்னை. ரெண்டாவது மேட்ச் மார்ச் 26, இது மார்ச் 22. ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே 51 ரன், சென்னை சூப்பர் கிங் 206 20 ஓவர் ஆடி இருக்காங்க. அண்ட் குஜராத் 143க்கு 8 விக்கெட் விழுந்து சாய் சுதர்ஷன் மட்டும் 37 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதுக்கு கீழே தான் மற்ற டீம்ஸ் பிளேயர் எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட், ஏன்னா விழுந்தது 6 விக்கெட், ஸ்பின்னு 3 விக்கெட், 2 விக்கெட்ஸ் தான் அதிகமாக விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 8 விக்கெட் விழுந்தாலும் எல்லாருமே 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் யாருமே 2 விக்கெட்டுக்கு மேலே போகலை. இதில் சென்னை சூப்பர் கிங் வான் பை 63 ரன்ஸ். இந்த சிவம் தூபே ரன்னை விட அதிகமாக நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். 143 ஃபார் 8, 206 ஃபார் 6. சென்னை பேட்டிங் பண்ணாங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து கேப்டனை எடுக்கலாம். மூணாவது மேட்ச் ஏப்ரல் 8, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்.
இதில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் முதல்ல பேட் பண்ணாங்க. இதுதான் நம்ம பேசுகிறோம். முதல் பேட் பண்ணுற ஆப்போனன்ட் டீமாக இருந்தால் நம்ம வந்து கம்மி ஸ்கோர் தான் அடிப்பாங்க. இதில் வந்து ஜடேஜா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆப்போனண்ட்டில் விளையாடும்போது முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இதை தான் நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்போனன்ட் டீம் 137 கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இதே மாதிரியான ஒரு ஸ்கோர் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட், ஸ்பின்னுக்கு 1 விக்கெட், ஓவராலாக 3 விக்கெட் தான் விழுந்திருக்கு. 141க்கு 3, 17.4, ஆக மொத்தம் 14 பால் ஸ்பேர் வச்சு வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே won by 7 wickets. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சென்னை என்ன பண்ணணும், ரெண்டாவது பேட்டிங் பண்ணால் என்ன பண்ணணும்? ஸோ ரெண்டாவது பேட்டிங் பண்ணாங்கன்னா போலர்ஸ் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஜடேஜா, துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட், ருத்ராஜ் கைக்வாட் 67 ரன். ஸோ போலர், கேப்டன் அண்ட் பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன் இப்படி காம்பினேஷன் கொண்டு போகும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஸோ பேட்ஸ்மேன் ப்ளஸ் போலருக்கு பேட்ஸ்மேன் கேப்டன் ஆகும், போலர் வைஸ் கேப்டன் ஆகும் கொண்டு போகலாம். ஸோ எல்லாமே சென்னை டீமில் இருந்து தான் மாறி மாறி நமக்கு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வரும். 2023 நடந்த ஒரு ஐபிஎல் மேட்ச். சென்னை சூப்பர் கிங் 172, 7 விக்கெட் அண்ட் குஜராத் டைட்டன் 157 ரன்னுக்கு ஆல் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 4 விக்கெட்டும், முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் பேட்டர்னாக இருக்குது. ஸோ இங்கேயும் 172னா கண்டிப்பாக பேட்ஸ்மேன்லேருந்து வந்திருப்பாங்க. இங்கே ஆல் அவுட் ஆனதுனால இங்கேயும் வந்து நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்தா தெரியும், போலர்ஸு கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம காமிக்கிற பிக்சர் என்னென்னா போலிங் ப்ளஸ் பேட்டிங் இப்படி தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நமக்கு வரும். இப்படி தான் காம்பினேஷன் வந்து அமையுது. இதை மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீமை கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, லக்னோ 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 4 மேட்ச், ஒரு மேட்ச் டைல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். இந்த பாசிபிள் பிளேயிங் 11ல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது அஜிங்கியா ரகானே, ரச்சின் ரவீந்திரா. லாஸ்ட் 2 மேட்சா இவங்க தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வராரு. ஸோ நாளைக்கும் இதே பேட்டர்ன் தொடரலாம். அதுக்கப்புறம் டேரில் மிச்சல், சிவம் தூபே. லாஸ்ட் மேட்ச் டேரில் மிச்சலை ட்ராப் பண்ணிட்டாங்க. சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ஷர்துல் தாக்கூர், முஸ்தாபிஷுர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இதில் யாரெல்லாம் உள்ளே வருவாங்கன்னா டேரில் மிச்சல் இல்லைன்னா மொயின் அலி உள்ளே வருவார். அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வியை மேபி ட்ராப் பண்ணலாம். ஷர்துல் தாக்கூர் பதில் தீபக் சகர் உள்ள வருவார். அண்ட் பதிரானா ஒரு இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். ஸோ பதிரானா, துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் இந்த 3 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுற பட்சத்தில். அதே மாதிரி பேட்டிங் வந்து சிவம் தூபே லாஸ்ட் மேட்ச் அடிக்கல, ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக அடிப்பார். இது ரச்சின் ரவீந்திரா அண்ட் கெய்க்வாட் இந்த 3 பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரவீந்திர ஜடேஜா ஒரு 60-40 இது பண்ணி 60ல் வச்சிருக்கீங்கன்னா, டீமில் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்கோடைய டாப் லீடிங் பெர்ஃபார்மர் பார்ப்போம். சிவம் தூபே 7 மேட்ச் 245 ரன்கள். அஜிங்கியா ரகானே 160 ரன்கள். இந்த இடத்துல டேரில் மிச்சல் இருந்தார் லாஸ்ட் மேட்ச் வரைக்கும். அவர் லாஸ்ட் மேட்ச் விளையாடாமல் இவர் ஒரு 30 ரன் அடித்ததுனால இவர் இங்கே வந்துட்டார். ருத்ராஜ் கைக்வாட் 7 மேட்ச்சில் 241 ரன். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 6 மேட்ச்சில் 11 விக்கெட் அண்ட் பதிரானா 4 மேட்ச்சில் 9 விக்கெட். ருத்ராஜ் கைக்வாட் 8-8ல் பார்த்தீங்கன்னா 25 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 39 ஆவரேஜ். இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக். இந்த மஸ்ட் பிக்கெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபில்டர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இங்கே லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் லக்னோ கிட்ட ஆனார், 0 ரன் அடித்தார். பட் வெனியூவில் ஒரு 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 3 மேட்ச்சில் 98 ரன். சேப்பாக்கில் மட்டும்தான் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக வந்து 0 ரன், 21, 15, 24 இப்படி தான் ஆடி இருக்காரு. ஸோ இவர் வந்து ரிஸ்கி டீமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ஒரு டீம் 1 or 2 டீம்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். அஜிங்கியா ரகானே வந்து 2 மேட்ச் 36 ரன், 36 ஆவரேஜ், வெனியூவில் 16 ஆவரேஜ். அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட் மேட்ச் ஒரு 36 ரன் அடித்தார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேரில் மிச்சல். 8-8ல் விளையாடல,
பட் இங்கே வந்து 3 மேட்ச் 71 ரன் 35 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் ஒரு விக்கெட். இவர் உள்ளே இருந்தாருன்னா நாளைக்கு மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்க. சிவம் தூபே இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆனார். இவரை வந்து நான் டீமில் எடுக்கல லாஸ்ட் மேட்ச். ஆனால் இந்த மேட்ச் நாளைக்கு மேட்ச் நம்ம கண்டிப்பாக இவரை எடுக்கலாம். டியூஸ்டே மேட்ச்சில் இவரை எடுக்கலாம். 8 விக்கெட்டில் 26 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் 35 ரன் ஆவரேஜ். வெனியூவில் பயங்கரமான ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுவும் லாஸ்ட்டு ஐபிஎல் இருந்து தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இவரையும் வந்து நீங்கள் மஸ்ட் பிக்காக இவரை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட் மேட்ச் பாருங்கள், இன்னும் 3 ரன்கள் அடிச்சிருக்காரு. மீதி எல்லாமே ஒரு நல்ல 66, 28, 45. ஸோ நல்ல ரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவரை நாளைக்கு மேட்ச்சில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரவீந்திர ஜடேஜா 60-40 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற ஆப்ஷன்ஸில் இவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 45 மேட்ச் 3 விக்கெட் அண்ட் 4 மேட்ச் 1 விக்கெட். ஒரு விசி ஆப்ஷன் இல்லை கேப்டன் ஆப்ஷனுக்கு அந்த 3 விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் கார்டில். ஸோ அந்த ஸ்கோர் கார்டு அந்த 3 ஸ்கோர் கார்டில் எந்தெந்த பிளேயர்லாம் ரிப்பீட்டடாக கேப்டனாக வந்திருக்காங்களோ அந்த பிளேயரை அப்படியே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ட்ரை பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு பேட்டர்னில் நமக்கு வந்து மாட்டும் போது அழகாக நம்ம கிராண்ட் லீக்ல நல்லா பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி வெனியூவில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 57 ரன் அடிச்சிருக்காரு குஜராத் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு எதிராக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் மொயின் அலி. ஸோ மொயின் அலி ஒரு நல்ல பிளேயர், நல்லா இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஒரு 30 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸோ அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 8 விக்கெட்டில் 28 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூவில் 11 ரன் ஆவரேஜ். அவருக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல விளையாடுறதுக்கு. லோயர் மிடில் ஆர்டரில் விளையாடுற லாஸ்ட் மேட்ச் 20 பாலுக்கு 30 ரன் அண்ட் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. டோட்டலாக 12 விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூலையும் 8 விக்கெட்லையும். ஸோ விக்கெட்லேயே வந்து 3 விக்கெட் எடுத்தாருன்னா 2 விக்கெட் எடுத்து ப்ளஸ் ஒரு 15 ரன் அடித்தா கூட இவர் ட்ரீம் டீமில் உள்ளே வருவார். ஸோ இவர் வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். எம்எஸ் தோனி இது வந்து உங்கள் ஆப்ஷன்ஸ். ஏன்னா அவர் 3 பால் ஆனாலும் 10 பால் ஆனாலும் 5 பால் ஆனாலும் ஆடவே இல்லைனாலும் அவர் ட்ரீம் டீமில் வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ இவரை நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணி கொள்ளலாம். ஏன்னா 4 பாலுக்கு 20, 8 பாலுக்கு 50 இந்த மாதிரி அடிக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கலாமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கோங்க. மகேஷ் தீக்ஷனா இவருக்கு வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. 8 விக்கெட்டில் 1 மேட்ச் 2 விக்கெட். வெனியூவில் 9 மேட்ச் 4 விக்கெட். சப்போஸ் லைன் சப்போர்ட்டில் இருந்தாருன்னா இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் உங்கள் ஓன் ரிஸ்க் படி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தீபக் சகார் 3 மேட்ச் 0 விக்கெட். ஆனால் வெனியூவில் பாருங்கள் 16 மேட்ச் 22 விக்கெட். ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். துஷார் தேஷ்பாண்டே 4 மேட்ச் 3 விக்கெட் 11 மேட்ச் 15 விக்கெட். ஸோ கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருந்திருப்போம். 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சென்னை ஸ்டேடியமில் தான் 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அதை மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் இவரெலாம் வந்து மஸ்ட் பிக். கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாவது எடுத்துருவார். வெனியூவில் 3 மேட்ச் 8 விக்கெட். இவரும் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். இவரும் எலிஜிபிள். அண்ட் பத்திரானா அண்ட் ஜடேஜா 4 பேர் எலிஜிபிள். சமீர் ரிஸ்வி, ஷர்துல் தாக்கூர் அண்ட் பத்திரானா. ஸோ இந்த 3 பிளேயர்லேருந்து பத்திரானா மஸ்ட் பிக் அண்ட் சமீர் ரிஸ்வியை ட்ராப் பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே முடிச்சிருவாங்க. இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸே வராது. இவர் லைன் சப்போர்ட்லேயும் இருப்பாரான்றது ஒரு டவுட்டு தான். ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஷர்துல் தாக்கூர் மோஸ்ட்லி இருக்க மாட்டார். இருந்தாருன்னா இவரை வந்து ஜிஎலாவும் நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம். பவர் பிளே ஓவர்ஸ் தீபக் சகார், முஸ்தாபிஷுர் ரஹ்மான் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. மிடில் ஓவர்ஸ் மொயின் அலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெத் ஓவர்ஸ். இந்த டெத் ஓவர்ஸில் போல் பண்ணக்கூடியது துஷார் தேஷ்பாண்டே, பத்திரானா அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான், முகேஷ் சௌத்ரி. இப்போ முஸ்தாபிஷுர் ரஹ்மான் May 1 அவருடைய நாட்டுக்கு போயிடுவார். முஸ்தாபிஷுர் ரஹ்மான் சிஎஸ்கேல அதுக்கப்புறம் விளையாட மாட்டார். அப்படி இருக்கிற பட்சத்தில் முகேஷ் சௌத்ரி, ஷர்துல் தாக்கூர் இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேயர், சமரீர் சிங் இந்த மாதிரி பிளேயர் வந்து உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். வந்தாங்கன்னா அவங்க டெத் ஓவர்ஸில் அவங்க வந்து போல் பண்ணுவாங்க. பிளேயர் பேட்டில் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. ஏன்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ஒரு புது டீம். குருணால் பாண்டியா 2 விக்கெட். ஜடேஜாவுக்கு குருணால் பாண்டியா, ரச்சின் ரவீந்திரா நியூ பிளேயர்ஸ். இது வந்து ஓவரால் இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ரச்சின் ரவீந்திரா போத், டேரில் மெச்சல் செகண்ட் பேட்டிங், சிவம் தூபே போத் இன்னிங்ஸ், சமீர் ரிஸ்வி 50-50, ரவீந்திர ஜடேஜா 50-50, எம்எஸ் தோனி போத் இன்னிங்ஸ், துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் bowling, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் bowling, அஜிங்கியா ரஹானே ஃபர்ஸ்ட் bowling, தீபக் சகார் செகண்ட், பத்திரானா போத் இன்னிங்ஸ். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்னுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம்.
கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. குவிண்டன் டீகாக், தேவதத் படிக்கலார், தீபக் கூடா, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா, ஆயுஷ் பதோனி அண்ட் மோஷின் கான், ரவி பிஷ்னாய், சமர் ஜோசப் ஆர் நவீன் உல்லாக் அண்ட் யஷ் தாக்கூர். அதுக்கப்புறம் மாயங்க் யாதவ். ஸோ இதுதான் வந்து பாசிபிள் பிளேயிங்லாம். அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சேஞ்சஸில் டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணுறது கேஎல் ராகுல் அண்ட் குவிண்டன் டீகாக். அண்ட் அதே மாதிரி ஆயுஷ் பதோனியில் லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு 50 ரன் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி போலிங்கில் திரட்டு கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஷின் கான் அண்ட் யஷ் தாக்கூர். இந்த 2 பேர் தான் திரட்டு கொடுப்பாங்க. மீதி வந்து பெரிய போலிங் அட்டாக்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 2 பிளேயரை வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சர்வே பண்ணி ஆடிட்டாங்கன்னா நம்ம டாப் ஸ்கோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்னை வந்து இங்கே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்னோ சூப்பர் ஜெயின்டுடைய டாடா ஐபிஎல் 2024 டாப் லீடிங் பர்ஃபார்மர்ஸ். இதில் நிக்கோலஸ் பூரன் 7 மேட்ச் 246 ரன், குவிண்டன் டீகாக் 7 மேட்ச் 228 ரன், கேஎல் ராகுல் 7 மேட்ச் 286 ரன்கள் அண்ட் மாயங்க் யாதவ் 3 மேட்ச் 6 விக்கெட். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது யஷ் தாக்கூர், இவர் 6 மேட்ச் 8 விக்கெட். ஸோ இந்த 2 பிளேயர் தான் நல்ல லீடிங் விக்கெட் டேக்கர். இந்த 3 பிளேயர் தான் நல்ல பேட்டிங்கில் வராங்க. இப்போ ரீசெண்டாக ஆயுஷ் பதோனி ஓரளவுக்கு நல்லா விளையாடிட்டு வராரு. கேஎல் ராகுல் 8 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 45 ஆவரேஜ், 36 ஆவரேஜ். இந்த சென்னை கிரவுண்டில் இவர் நல்ல ட்ராக், நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 82 அடிச்சிருக்காரு, 39, 33. ஸோ ரீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேஎல் ராகுல் கிட்டே இருக்குது. நாளைக்கு ரிஸ்கியாக ட்ரை பண்ணணும்னா இவரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கார். குவிண்டன் டீகாக் 14 மேட்ச் 389 ரன், 30 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட்டில். அண்ட் 7 மேட்ச் 74 ரன், 10 ஆவரேஜ். இவங்க இந்த 2 பேருமே நாளைக்கு ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு டீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவதத் படிக்கல் இப்போ இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஆடுற மேட்ச் மும்பை ஆர்ஆர். இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா அவுட்டு, இஷான் கிஷான் அவுட்டு, சூரியகுமார் யாதவ் அவுட்டு. ஸோ இந்த 3 பிளேயருமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மா, என் வதாரே இவங்க தான் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர் 3 பிளேயர் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ரிஸ்கியான டீம், நல்ல டீம் தான். பட் இந்த 3 பிளேயருமே டாப் ஆர்டர் ஒரு 3 பேருமே ட்ராப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு மேட்ச்னா டாப் ஆர்டர் 3 பேருமே வச்சுக்கோங்க. நான் வந்து டாப் ஆர்டர் ஒரு 3 பேரையும் வந்து விட்டுட்டு டீமை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி, இன்னொரு டீமில் டாப் ஆர்டர் வச்சுட்டு ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு பிளான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குருணால் பாண்டியா. ஸோ இந்த 3 பிளேயரில் நிக்கோலஸ் பூரன் 36 ரன் ஆவரேஜ் அண்ட் வெனியூவில் புவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் 23 ரன் நாட் அவுட், 45 ரன் 0, 32 நாட் அவுட், 14 அவுட் அவுட், 42, 64. இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால சில பாயிண்ட்ஸுகள் இவர்கிட்ட இருந்து வரலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு 7 மேட்ச் 92 ரன், 18 ஆவரேஜ், 8 விக்கெட்டில் 1 விக்கெட் அண்ட் 31 ரன் ஆவரேஜ். இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 31 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். டெத் ஓவர்லேயும் இவர் போல் பண்ணுறாரு. ஸோ இவரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குருணால் பாண்டியா 14 மேட்ச்சில் 139 ரன்கள், 15 ஆவரேஜ் அண்ட் 14 மேட்சஸ் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வெனியூவில் 7 மேட்ச் 106 ரன் ப்ளஸ் 6 விக்கெட். ஸோ ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இந்த கிரவுண்டில். அண்ட் 106 ரன்னும் அடிக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பூரணியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆயுஷ் பதோனி 4 மேட்ச் 101 ரன். ஸோ நாட் அவுட்டில் இருந்ததுனால ஆவரேஜ் அப்படியே வருது. 2 மேட்ச் 24 ரன், வெனியூவில் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ். இவர் இந்த மேட்ச் வந்து ட்ரா பண்ணுங்க. ரவி பிஷ்னா 7 மேட்ச் 7 விக்கெட் அண்ட் வெனியூவில் 3 மேட்ச் 5 விக்கெட். ஸோ இவரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நவீன் உல்லாக் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அட் த சேம் டைம் 8 விக்கெட்டில் விளையாடல. பட் இங்கே வெனியூவில் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த 4 விக்கெட்டுமே டெத் ஓவரில் போல் பண்ணும்போது எடுத்த விக்கெட்டுகள். ஸோ இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். இந்த நவீன் உல்லாக் வந்து ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சுன்றதுனால இவரையும் நம்ம ட்ரீமில் மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். மாயங்க் யாதவ் லீடிங் விக்கெட் டேக்கர். இவருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல. கிடைக்கிறப்பெல்லாம் 3 விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ 3 மேட்ச்சில் வந்து 7 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. யஷ் தாக்கூர் ஒரே ஒரு மேட்ச் 5 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் 1 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட். ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு மேட்ச் சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக விழுது. அடுத்தது எம் சித்தார்த் வெனியூவில் விளையாடல. பட் வந்து இவரை ட்ராப் பண்ணுங்க. இவரை வந்து ஒரு 4 டீம் போட்டிங்கன்னா ஒரு 2 டீம் ட்ரை பண்ணுங்க. இவரை வந்து மஸ்ட் பிக்காக கொண்டு போங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுடைய இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். கேஎல் ராகுல் செகண்ட் பேட்டிங். நேற்று பார்த்துருப்பீங்க 87 ரன் அடிச்சிருப்பாரு. குவிண்டன் டிகாக் செகண்ட், தேவதத் படிகல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆயுஷ் பதானி ஃபர்ஸ்ட். பூரன் செகண்ட் பேட்டிங். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போத் இன்னிங்ஸ். தீபக் கூட ஃபர்ஸ்ட் இன் பேட்டிங். ருணால் பாண்டியா செகண்ட் போலிங்கு நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ் அண்ட் மோஷின் கான், யஷ் தாக்கூர் செகண்ட் போலிங். நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் போலிங். அண்ட் ஸ்டார்டிங் ஓவர் போடக்கூடியது ஷமர் ஜோசப், யஷ் தாக்கூர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் மோஷின் கான். அண்ட் டெத் ஓவரில் போடக்கூடியது யாஷ் தாக்கூர், மோஷின் கான் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அண்ட் பிளேயர் பேட்டில் பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டுடைய பிளேயர் பேட்டில் கேஎல் ராகுல், முஸ்தபிஷர் ரஹ்மான் அண்ட் தீக்ஷனா கிட்ட ஒரு தடவையும், நிக்கோலஸ் புரன், பத்திரானா, மொயின் அலி அண்ட் ஜடேஜா கிட்ட ஒரு தடவையும், குவிண்டன் டிகாக் மொயின் அலி கிட்ட 5 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால குவிண்டன் டிகாக்கோடைய பேட்டில் இங்கே இருக்கும். அதை பேஸ் பண்ணி இவரை வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். கேஎல் ராகுல் வந்து முஸ்தபிஷர் ரஹ்மான் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. அண்ட் தீக்ஷனாக்கு பதில் மொயின் அலி இருந்தாருன்னா அவரே கூட விக்கெட் எடுக்கலாம். ஸோ 5 விக்கெட். தீபக் சகர் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ரவீந்திர ஜடேஜா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. தீபக் சகர் கிட்ட 2 தடவையும், ஜடேஜா கிட்ட ஒரு தடவையும் அவுட் ஆயிருக்காரு. இப்போ நம்ம நேராக ஸ்கோர் கார்டுக்குள்ளே போகலாம். இங்கேருந்து தான் நம்ம ட்ரீம் லெவலில் எப்படி டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போலிங் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், முஸ்தபிஷர் ரஹ்மான் 4 விக்கெட் அண்ட் தீபக் சகர் 1 விக்கெட். ஃபாஸ்ட்டு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதில் பேட்டிங் பண்ணது யாருன்னா இந்த லோயர் ஆர்டர் கார்த்திக், அனுஜ் ரவாத் அண்ட் கேமரான் கிரீன். அதே மாதிரி ஓப்பனிங்கில் 2 பேர் 21, 35 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கும் கேஎல் ராகுலும். ரெண்டாவது இன்னிங்ஸ் பாருங்கள். ரெண்டாவது இன்னிங்ஸில் எல்லாருமே ஒரு நல்ல 30 ரன், 27 ரன், 22 ரன், 34 ரன், 25 ரன், 15 ரன். ஸோ எல்லாருமே ஒரு 30-20, 30-20 அடிச்சு பாயிண்ட்ஸை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. இதில் ரச்சின் ரவீந்திரா மட்டும் பாருங்கள் 246 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த இடத்துல கேமரான் கிரீன் 2 விக்கெட்டு அண்ட் கரண் சர்மா 1 விக்கெட்டு அண்ட் யஷ் தயால் 1 விக்கெட்டு. இந்த ஸ்கோர் கார்டு வச்சு நம்ம என்ன பிளான் பண்ணலாம்னா, ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், ரவிச்சந்திர ரவீந்திராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ரகானேவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அண்ட் சிவம் துபேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ரவீந்திர ஜடேஜாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாளைக்கு வந்து நீங்கள் டீமை கிரியேட் பண்ணுங்கள். மார்ச் 26ஆம் தேதி நடந்த மேட்ச் சென்னை 206 ரன் அடிச்சிருக்காங்க. இதில் ஓப்பனிங் 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா 46 ரன், ருத்ராஜ் கெய்க்வாடு 46 ரன்கள், அதுக்கப்புறம் சிவம் துபே 51 ரன்கள். ஸோ அப்போ கேப்டன் வந்து இவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி இங்கே வந்து ரஷித் கான் 2 விக்கெட்டு, ஷாய் கிஷோர் 1 விக்கெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம் கிரியேட் பண்ணலாம். அடுத்ததாக நடந்த மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 21 ரன், 37 ரன். சாய் சுதர்ஷன் மட்டும் 37 ரன் அடிச்சிருப்பாரு. வேறு யாருமே அந்த 20+ ரன்ஸ் ரித்திமன் சாகா அண்ட் டேவிட் மில்லர் தவிர வேறு யாருமே பெரிய ஸ்கோர்ஸ் இல்லை. இங்கே எல்லாருமே 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. தீபக் சகர், முஸ்தபிஷர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே, டேரில் மிச்சல். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்த ஸ்கோர் கார்டு பாருங்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்தது. சால்ட்டு அவுட்டு, சுனில் நரேன் 27 ரன், ரகுவன்ஷி 24, ஸ்ரேயஸ் ஐயர் 34. ஸோ இந்த 3 பிளேயர் விளையாடிருக்காங்க. அதே மாதிரி விக்கெட்ஸ் பாருங்கள். துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் முஸ்தபிஷர் ரஹ்மான் 2 விக்கெட், ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட், தீக்ஷனா 1 விக்கெட். ஸோ இந்த துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பேட்ஸ்மேனுக்கு இங்கே கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளே கிடையாது. அடுத்ததாக பார்ப்போம். இங்கே வந்து 67 ரன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் இவங்க எல்லாமே 20+ ரன்ஸ். அதே மாதிரி இங்கே விக்கெட் வந்து வைபவ் அரோரா அண்ட் சுனில் நரேன். இப்படி தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் விக்கெட்ஸ் வந்திருக்கு. ஒரு சின்ன ரீகேப் பண்ணிப்போம். இந்த இடத்துல பேட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் கேப்டனுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்ப்போம். இங்கேருந்து பேட்டிங்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அனுஜ் ரவாத் ஒரு கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி முஸ்தபிஷர் ரஹ்மான் ஒரு போலர் அண்ட் ஒரு பேட்ஸ்மேன், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது முஸ்தபிஷர் ரஹ்மானும் அனுஜ் ரவாத்தும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இன்னிங்ஸில் அந்த மாதிரி 4 விக்கெட் யாரும் எடுக்கல, பெரிய ரன் யாருமே ஸ்கோர் பண்ணல. ரச்சின் ரவீந்திரா மட்டும் 37 ரன்கள். ஸோ அப்போ அந்த 2 பிளேயர் தான் வருவாங்க. ரெண்டாவது மேட்ச்சில் பார்ப்போம். ரெண்டாவது மேட்ச்சில் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிவம் துபே இருக்கார் அண்ட் ரச்சின் ரவீந்திரா
ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிகமாக இருக்கிறதுனால 4 அதிகமாக 6 அதிகமாக அடித்ததுனால ரச்சின் ரவீந்திரா அண்டு சிவம் துபே இவங்க 2 பேர் இருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. எல்லாமே 2-2-2ன்னு வராங்க. அப்போ ரச்சின் ரவீந்திரா அண்டு சிவம் துபே 2 பேர் எலிஜிபிள் வராங்க. 3வது மேட்ச்சில் இங்கே டாப் ஆர்டர் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட். அப்போ ருத்ராஜ் கைக்வாட் துஷார் தேஷ்பாண்டே, இல்லைனா ருத்ராஜ் கைக்வாட் ரச்சின் ரவீந்திர இது துஷார் தேஷ்பாண்டே, ரவீந்திர ஜடேஜா அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் இந்த 3 பிளேயர் தான் மாறி மாறி வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே லோ பர்சன்டேஜ் பிக்கில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாருமே வந்து லோ பர்சன்டேஜில் கண்டிப்பாக வராங்க. சாய் கிஷோர் கூட லாஸ்ட் மேட்ச் நேற்று மேட்ச்சில் அவர் வந்தார். ஸோ டேவிட் ஜூரல், ஏகான், கேஷவ் மகராஜெலாம் உள்ளே வந்திருக்காரு. இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். லோ பர்சன்டேஜ் பிக்கை நல்லா பிக் பண்ணுங்கள். இப்போ ஓடி இருக்கிற மேட்ச்சில் சந்தீப் சர்மா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, லோ பர்சன்டேஜ் பிக். ஸோ ட்ரம் கார்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரகானே, நிக்கோலஸ் பூரன், கேஎல் ராகுல் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா நான் ஃபஸ்ட்டு பிளேயராக போட்டிருக்கேன், பதிரானா அண்ட் சிவம் துபே அண்ட் முஸ்தாபிஷர் ரகுமான். இதுதான் டாப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்ஸ். ஸோ நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள், நல்ல ரிவ்யூ பண்ணுங்கள். போலர் அண்ட் பேட்ஸ்மேன் காம்பினேஷன், போலர் அண்ட் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் அந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்கலாம். ஸோ மற்ற அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.